ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் உங்ககிட்ட. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, விஷயம் என்னன்னு உங்களுக்கே புரியும். பொதுவாக எல்லோருக்கும் நல்லவராக இறைவனால் கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம சாதாரண மனிதர்கள், நமக்கு அது எப்படி சாத்தியம்? இன்பம் வரும்போது இறைவனை கொண்டாடுதோம், துன்பம் வரும்போது அவனை திட்டி தீர்த்துடுதோம். இது மனிதர்களின் வாடிக்கை. இறைவன் விருப்பு வெறுப்பு அற்றவன். இதையெல்லாம் அவன் பொருட்படுத்துவதே இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ, அவன் என்ன நான் தப்பாக பேசிட்டானே, இவன் என்ன தப்பாக பேசிட்டானே அப்படின்னு புலம்பி தீர்த்துடுதோம். நல்லவராக இருந்தும் நம்ம கெட்ட பேர் வாங்கி விட்டோமேன்னு வருந்திக்கிட்டே இருக்கோம். அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு நம்ம பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம நல்லா அறிஞ்சுக்கிடுதோம். அப்படி இருக்கும்போது வேறு யார் நம்ம அறிய வேணும், நம்மளை அவங்க புகழ வேணும், நம்ம ஏன் எதிர்பார்க்கணும்? சிலர் நம்மளை தூற்றுவாங்க, சிலர் போற்றுவாங்க. அதெல்லாம் நம்ம காதிலே வாங்கக்கூடாது. இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். இது கண்ணதாசன் பாடல் வரிகள். நமக்காக தாங்க வாழணும், மற்றவங்களுக்காக வாழக்கூடாது. இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அழகான வாழ்க்கை. அதை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போவோமே, அதில் என்ன குறை? கொஞ்சம் யோசியுங்கள். தமிழ் மகள் லலிதா.